ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீனி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். இது சீனியின் சமையல். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சமையலை பண்ணதே நாங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீனி. இன்னைக்கு சாதாரணமான வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கிறனால கிளியரன்ஸாக தெரில நினைக்கிறேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா நம்ம வந்து காட்டும்போது என்னதுன்னா தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் டைம் எடுக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஒரு கையில் கேமரா வச்சு பண்ணுறதுனால இது சும்மா உங்களுக்கு ஏற்கனவே பிரியாணி பண்ண தெரியும், இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா, ஸோ நான் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் சொல்கிறோம்ல அது, அப்புறம் அந்த பிரியாணிக்கு தேவையான சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் ஸோ ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச அந்த ஆனியன், ஓகேங்களா? அப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, புதினா இலை, அப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டொமேட்டோ அது நல்லா இதானதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன், சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மீல் மேக்கர், ஸோ பிக்கு ஸ்மால் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ மீல் மேக்கர் போட்டு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அதனால அடிக்கடி நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிடுறது தான் வெஜிடபிள் பிரியாணி, சரிங்களா? அப்புறமா பொட்டேட்டோ, ஸோ பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கிங்க. உங்களுக்கு வெஜிடபிள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். எந்த வெஜிடபிளாக என்ன இருந்தாலும் ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் அவைலபிள். ஸோ கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி அப்படிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து மீல் மேக்கரும் பொட்டேட்டோ தான் இருந்துச்சு அவைலபிள். ஸோ அவைலபிளை வச்சு நான் அப்பப்போ பண்ணிக்குவேன் பிரியாணி. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, ஓகேங்களா? கலர்ஃபுல்லாக இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது சீனியின் சமையல் வெஜிடபிள் பிரியாணி, கலக்கலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒன்றுனா ஆட் பண்ண போகிறோம், மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ வெயிட் அண்ட் சி. மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவலாக எப்பயுமே என்ன சேர்க்கணுன்னா, நம்ம வந்து மஞ்சள் பொடியை சேர்க்கணும், ஓகேலா? அதான் டர்மரிக் பவுடர், அது நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்ற மாதிரி ரெட் சில்லிங்களா, உங்களுக்கு எவ்வளோ காலம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நான் பாப்பா வச்சுருக்கனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம பிரியாணி பொடி ஆச்சி பிரியாணி மசாலா அதை போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ செம்ம டேஸ்ட்டும் இருக்கும். சும்மா நம்ம அரைச்சி அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இருக்கிறத வச்சு நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செஞ்சுக்கலாம். இது எங்கள் ஊர் பாஷை, சரிங்களா? ஸோ நாங்களும் மதுரைக்காரங்க தாங்க. ஸோ கொஞ்சம் மசாலா அந்த பச்சை வாசனைலாம் போகணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பவுமே 2 டம்ளர் வந்து தண்ணி இது பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் இங்கே கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ அரிசியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? அரிசி என்ன பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கணும் அரிசியை, சரிங்களா? ஸோ அப்போ தான் ஈஸியாக குக்கிங்க்கு நல்லா இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, அரிசி, உப்பு இதெல்லாம் கவனமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம விசில் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம், ஓகேங்களா? ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் நான் உங்களுக்கு விசில் எப்படின்றது கணக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ விசில் போட்டிருக்கோம்.
ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாம். விசில் வர போகுது. ஆமா, விசில் வந்துருச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, வெஜிடபிள் பிரியாணி. ஸோ டேஸ்ட் பண்ணுங்கள். இது சீனி சமையல் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு சீனி.